ஸோ ஸ்டார்ட்டிங்கில ஏதோ ஒரு பழைய காலத்து இடம் மாரி காட்டுறாங்க. இங்கேருந்து தான் அந்த கோழி மந்திரக்கல்ல வந்துட்டு எடுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இங்க அந்த கோழியும் அழகா வந்துட்டு முன்னாடியே தெரியுது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அண்ட் அப்படியே ஒருத்தர் தியானம் பண்ற மாரி காட்டுறாங்க. இதுதான் நம்ம தலைவன் ஜாக்கி சான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம நெனச்ச மாரியே கோழி மந்திரக்கல்ல காட்டுறாங்க. எவ்வளோ டீட்டெயில்டா அந்த பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். அந்த ஸ்க்ராச்சஸ், அந்த அழுக்கு, ஜஸ்ட் அந்த ஒரு கார்ட்டூன் ஆர் ஆனிமே மூவி வந்துட்டு ரியல் லைஃப்ன்னு எடுக்கிற இவங்க படத்துலலாம் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டோட ஒரு ஒரு விஷயத்தையும் காட்டினா எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம தாத்தாவோட கடையை காட்டுறாங்க. அண்ட் அந்த கடையில் எப்படி அவர் வந்துட்டு அந்த பழைய காலத்து பொருள்லாம் வித்துட்டு இருப்பாரு, ஆன்டிக் பீஸ் எல்லாம்ன்றத, அந்த கடையே எவ்வளோ அழகாக இருக்குன்றத காட்டுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஜூலியை காட்டுறாங்க. கார்ட்டூனில் காட்டின மாதிரி அதே ட்ரெஸ் போட்டுட்டு பர்ஃபெக்டாக அப்படியே காட்டிங்க. ஃபேஸ் கூட கரெக்டாக மேட்ச் ஆகுது. அண்ட் கொஞ்சம் லைட்டாக வளர்ந்த மாதிரி இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் அந்த தாத்தா வந்துட்டு அப்படியே பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு மேட்ச் ஆயிருக்காரு. அந்த கார்ட்டூன்ல இருந்து அப்படியே அதே ஐகானிக்கான லுக்ல வந்துட்டு காட்டுறாங்க. ஏதோ ஷாக் ஆன மாரி. பீமா!" அப்படின்னு சொல்ற மாரி பார்க்குறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஒன்ல வந்துட்டு அப்படியே அந்த பாடி பில்டர் தலைவனையும் காட்டுறாரு. அந்த மந்திரக்கல் அவர் தலை மேல வச்சது, அந்த ஐகானிக்கான மாஸ்க்கு எல்லாமே பெர்ஃபெக்ஷனோட காட்டியிருக்காங்க. அண்ட் பீமா அப்படியே அந்த கார்ட்டூனயே வந்துட்டு ரியல் லைஃப்ல செஞ்சு வச்ச மாரி பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு அந்த லுக்க குடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ட்ரெஸ்ஸயே போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன்ல ஷிண்டுவோட அந்த மந்திரக்கல்லாம் வச்சு இங்க தான் வந்துட்டு அந்த ஷிண்டு வெளிய வரக்கான சீல வந்துட்டு காட்டுறாங்க. கோல்டு கலர்ல வெறித்தனமா பார்க்கறக்கு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டா வந்துட்டு டாம் ஹிடில்சன வந்துட்டு வால்மாண்ட்டா காட்டியிருக்காங்க. இவரு தான் வந்துட்டு அந்த கிரீன் கலர் சூட் போட்டு அப்படியே ஒரு வில்லனிசமோட வந்துட்டு ஷிண்டுவ வந்துட்டு திரும்ப கொண்டு வர பார்த்துட்டு இருப்பான். அப்புறமா ஏதோ வந்துட்டு ராணின்னு கூட அழகு ராணி சம்திங்ன்னு ஏதோ சொல்ற அந்த கேரக்டர வந்துட்டு டீட்டெயில்டா அப்படியே பக்காவா அதே ட்ரெஸ்ல காட்டியிருக்காங்க. ஒரு ஒரு விஷயமே அப்படியே பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு ரியல் கேரக்டர் ஃபீல் தான் வருது. இந்த ஏஐல பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஃபீலே வராத மாரி தான் காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாரி டீட்டெயில்டோட நமக்கு வந்துட்டு ரியல் லைஃப் மூவிஸ்லாம் கிடைச்சா எவ்வளோ நல்லாருக்கும். இவனுங்க வந்துட்டு இந்த Netflix அடாப்டேஷன்லாம் போட்டு இந்த டெத் நோட்லாம் வந்துட்டு சொப்பாடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாரி ஆயிப்போச்சு. அவனுங்க வேணும்னே பண்றாங்களா? இல்லன்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த கேரக்டர் கேஸ்ட் கிடைக்கலையான்னு தெரியல. சம்மந்தமே இல்லாத ஆளுங்களெல்லாம் தூக்கி போடுவானுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வெறும் ஆனிமேல மட்டும் தான் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் இல்ல. நம்ம டிஸ்னி தலைவர் வந்துட்டு ஒரு கார்ட்டூன்ல வந்துட்டு ஒயிட் ஹார்ஸ் வர வேண்டிய சீனுக்கு வந்துட்டு ரியல் லைஃப் மூவி எடுக்குறாங்க. அண்ட் அந்த ஒயிட் ஹார்ஸ் ஐகானிக்கான கேரக்டருக்கு வந்துட்டு ரேசிசம வந்துட்டு நாங்க சப்போர்ட் பண்றோம். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ரேசிசம்க்கு நாங்க அகெயின்ஸ்ட்டா இருக்கோம் அப்படின்றத வந்துட்டு காட்டுறக்காக ஒரு இன்ஸ்பிரேஷனா இந்த ஒயிட் ஹார்ஸ வந்துட்டு நாங்க பிளாக் ஹார்ஸா இந்த மூவில காட்டப் போறோம்ன்றாங்க. டேய்! அதுக்குன்னு நீங்க வந்துட்டு கருப்பா இருக்கிற ஒருத்தவன வந்துட்டு வெள்ளையான கேரக்டர வச்சு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா, அப்ப வந்துட்டு மத்தவங்கலாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இந்த மாரி சம்மந்தமே இல்லாம வந்துட்டு பண்றதுல வந்துட்டு நம்மளோட டிஸ்னி வந்துட்டு ஒரு டாப் நாட்ச் லெவல்ல இருக்குன்னு சொல்லி தான் ஆவணும். ஒரு ரியல் லைஃப் மூவியோட பர்ப்பஸே வந்துட்டு அந்த கார்ட்டூன்ல இருக்கிறத எக்ஸாக்ட்டா உங்களுக்கு ரியல் லைஃப்ல காட்டி, அந்த ஒரு கனெக்ஷன கிரியேட் பண்ணி அந்த ஷோவ காட்டுறக்கு தான். அண்ட் அந்த கனெக்ஷனே இல்லாத மாரி நீங்க கதைய காட்டப் போறீங்கன்னா, அப்புறம் எதுக்கு அந்த கதைய எடுக்குறீங்க? அந்த கார்ட்டூனோட ரிலேட்டடுன்னு சொல்றீங்க. இந்த மாரி அளவுக்கு அதிகமா நான் வந்துட்டு ஸ்கிரிப்ட்லே இல்லாம வெக்ஸ் பண்ணணும்னு நெனச்சேன்னா, என்னால வாய் கொளற கொளற சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஆனா, இப்ப நம்ம வீடியோவ கன்டின்யூ பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் நம்ம இது ஒண்ணு நோட் பண்ணி தான் ஆவணும். எத்தன பேர் இந்த ஆனிமே பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. ஒஷினோகோவுக்கு இப்ப டிசம்பர் மந்த்ல வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் மூவி வரப்போது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாரி பார்க்குறேன். பக்காவா வந்துட்டு அந்த கேரக்டருக்கு ஏத்த மாரி வந்துட்டு ரியல் லைஃப் கேரக்டர்ஸ்லாம் குடுத்து, பெர்ஃபெக்ட்டா காஸ்ப்ளே பண்ணி, கெத்தா ஒரு மூவி வரப்போது. நான் அதுக்கு உங்களுக்கு புது நியூஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு வரேன். எனக்கு நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இந்த மூவில கன்ஃபார்மா. அதுக்கப்புறமா ஷிண்டு வந்துட்டு ஃபுல் பவரோட வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்கான்றத வெறித்தனமா காட்டியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் பாருங்களேன். சும்மா இது ஏஐயாடா இது? அந்த முடி, அந்த அந்த லைக் அந்த ஸ்கேல்ஸ் ஆஃப் அ டிராகன், அந்த கண்ணு, அப்பா! வெறித்தனமா இருக்கு. இந்த ஒரு ஒரு சைட் கேரக்டரையுமே வந்துட்டு அந்த பெர்ஃபெக்ட் அந்த கார்ட்டூன்ல கட்டுனத டிஸ்கிரைப் பண்ண மாரி வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு ஸ்டன்னிங் விஷுவல்ஸோட வெறித்தனமா இருக்கு. இந்த ட்ரெய்லர பார்த்து பாதி பேர் வந்துட்டு ஒரிஜினல்ன்னே நெனச்சுட்டாங்க. ஒரிஜினலாவே இந்த மாரி ஒரு மூவி வரப்போதுன்னு நெனைக்கிற அளவுக்கு வந்துட்டு கெத்தா பண்ணியிருக்காங்க. நானே வந்துட்டு இத ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு Instagram ரீல்ஸ்ல தான் பார்த்தேன். என்னடா இது புதுசா ஒரு மூவி வரப்போதுன்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது ஏஐல பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அத உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ பாருங்க. மாஸ்டர் ஃபிளிக்ஸ் சைனிங் ஆஃப்.